பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்புவதில்லை. அது நிச்சயம் செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடித்துவிட்டே ஆண்டவரிடத்தில் திரும்பும். இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்களோடு பேசப்பட்டு உங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. 106 சங்கீதம் 10 வாசித்து பாருங்கள். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி மீட்டெடுக்கிறவராய் வெளிப்படுகிறார். சத்துரு அதே போல நமக்கு விரோதமாய் செய்கிற, நமக்கு விரோதத்தை உண்டு பண்ணுகிற சத்துரு மாத்திரமே நமக்கு பகைஞனாய் விரோதியாய் வெளிப்படுகிறான். பிசாசுடைய திட்டம் ஒவ்வொரு முறையும் எத்தனையோ வழிகளில் நம்மை சூழ்ந்தாலும் தேவன் அதற்கு விலக்கி நம்மை ரட்சிப்பார், காத்துக்கொள்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த பார்வோன் அவன் ஒரு சத்துருவாய் இருந்து அவர்களை தன் கையின் கீழ் அடக்கி வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், அவர் விடுதலை ஆக்கினார், விலக்கி ரட்சித்தார், ஒரே இரவிலே அணியாய் புறப்பட பண்ணினார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு எதிரான கை, சத்துருவின் கை, இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் பிஸ்னஸை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை அடக்கி வைத்திருந்தாலும், கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும், உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஆவிக்குரிய பலனை அடக்கி பிடித்து வைத்திருந்தாலும் கர்த்தர் விலக்கி மீட்டெடுப்பார். அல்லேலூயா. உங்களை பலத்த கைக்கு நீங்களாக்கி மீட்டெடுக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். தாவீது வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்து அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், என்னிலும் பலத்த சத்துருவின் கைக்கு என்னை விலக்கி மீட்டார் என்று அவர் சொல்லுகிறார். காரணம், கோலியாத்தின் கை தாவீதை விட பெரிதாய் காணப்பட்டது. அவனுடைய பலம் பெரிதாய் இருந்தது, அவனுடைய பராக்கிரமம் பெரிதாய் இருந்தது. ஆனால் தாவீதுக்குள் கர்த்தர் பெரியவராயிருந்தார். அல்லேலூயா. தாவீதோடு பரிசுத்த ஆவியானவர் பெரியவராய் இருந்தார். ஆகவே கோலியாத்துடைய கை, விரோதமான அந்த கை, அவனை கொல்லும்படி வந்த கைக்கு அவனை விலக்கி மீட்டு அவனை மேற்கொண்டு கொல்லும்படி உதவி செய்தார். அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனையை மேற்கொள்வீர்கள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை மேற்கொள்வீர்கள், உங்களை விளத்தாட்டுகிற பாவ சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள், பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகளை, தூண்டுதல்களை, தடைகளை மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுலும் சீலாவும் நடுராத்திரியில அவர்களை சிறைச்சாலையில போட்ட பொழுது அந்த சூழ்நிலை அவர்களுக்கு விரோதமான சத்துருவின் சூழ்நிலையா இருந்தது. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர்கள் 2 பேரையும் ஆராதிக்க வைத்து அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது விடுதலையாக்கி சத்துருவின் கைக்கு விலக்கி மீட்டார். அல்லேலூயா. இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்களுக்கு எந்த சத்துரு, எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், உங்களுக்கு விரோதமான கை என்கிற பிசாசுடைய திட்டங்கள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், பயமுறுத்தல்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற சத்துருவினுடைய திட்டங்கள், ஆண்டவரே, பிள்ளைகளுக்கும், சந்ததிகளுக்கும், வேலைகளுக்கும், ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எதிராய் செயல்படுகிற சத்துருடைய நூதனமான திட்டங்களும், ஆண்டவரே, அடிமைத்தனப்படுத்தி இருக்கிற பாவங்களும், சாபத்தீடான காரியங்களும் இப்பொழுது விடுவிக்கப்பட இவர்களை விலக்கி மீட்டெடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. வியாதி, பலவீனங்கள், போராட்டமான சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், இதற்கெல்லாம் நீர் விலக்கி மீட்டெடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த நிமிஷத்தில் என்னுடைய வாழ்க்கை விடுதலை என்கிற வல்லமைக்குள் ஆண்டவரை காணப்பட ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் இனி பாவத்தை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, வியாதியை மேற்கொள்ள, போராடுகிற பலவீனங்களை மேற்கொள்ள
உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் உமது கரத்தை நீட்டி வெளிப்படுத்தி விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீரா. வாலிப பிள்ளைகளை விலக்கி மீட்டு விடுதலையாக்கி ஆண்டவரை பாவ சிந்தைகளுக்கும் ஆண்டவரை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களை விலக்கி மீட்டெடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வேலை ஸ்தலங்களிலே விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரை குடும்பங்களிலே விடுதலை உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும். தேவ நாம மகிமைப்படுத்தப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி தொடர்ந்து ஜெபிக்க ஆராதிக்க உதவி செய்யும். நம்பிக்கையோடு இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா சத்துருவின் கைக்கு விலக்கி மீட்டெடுப்பார். பயப்படாதிருங்கள்.